وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين محمد وآله وأصحابه أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أن أرسل معنا بني إسرائيل ولا تعذبهم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر. آمنا بالله، صدق الله مولانا العظيم، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, நேற்றைய தினம் நம்முடைய இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழா நாம் கொண்டாடினோம். அது குறித்து இன்றும் நாளையும் மாத்திரம், அதாவது சுதந்திரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம், நம்முடைய நாட்டின் சுதந்திரத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன சம்பந்தம், இந்த இரண்டு தலைப்பை இன்றும் நாளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பரிமாறவிருக்கிறோம். மேலான பெரியோர்களே, சுதந்திரம் அப்படின்னா என்ன? ஒரு மனிதர் அவர் விரும்பிய மதத்தில், மார்க்கத்தில், அவர் விரும்பிய ஒரு பேச்சுரிமையில், அவர் விரும்பிய விதத்தில் நடப்பது, அதே சமயம் தான் தோன்றித்தனமாக அல்ல, அந்த தன்னிஷ்டப்படி என்கிற கருத்து அல்ல, அவருக்குன்னு எந்த விதமான ஒரு நெருக்கடியும் இருக்கக்கூடாது. நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும் என்பதாக எந்த விதமான ஒரு நிர்பந்தத்தையும் கொடுக்காமல் அவரை சற்று விடுதலையாக, சற்று சுதந்திரமாக அவரை வாழ விடுவது என்பதுதான் சுதந்திரம். இந்த பொருள் அல்ல. இன்னைக்கு சில பெண்கள் சொல்றாங்க இல்லையா, எங்களை அடைச்சி வச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க சுதந்திரம் இன்னும் கொடுக்கல, எங்களை அடிப்படையிலேயே போட்டு இருக்கிறீங்க. இதுவல்ல சுதந்திரம். அரைகுறை ஆடையோடு வெளியில் செல்வதோ, அல்லது எல்லாரோடும் சகஜமாக பழகுகிறேன் என்கிற பெயரிலே பழகிவிட்டு பின்னர் ஏதேனும் பிரச்சனைகளை, ஏழ்றைகளை வாங்கிவிட்டு வருவதோ, இதுவல்ல சுதந்திரம். சுதந்திரம் என்பது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் அவரால் விரும்பிய ஒரு வணக்க வழிபாடுகளை, அவரால் விரும்பிய ஒரு மொழியை, அவரால் ஒரு விரும்பிய கல்வியை கற்றுக்கொண்டு அவர் எந்த நாட்டில் வசிக்கிறாரோ அந்த நாட்டினுடைய சட்டங்களை பின்பற்றி வாழ்வது சுதந்திரம். அப்படி பார்த்தா இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். சூரத்துல் கஹ்ஃப்ல நாம் எல்லாம் வாங்குவோம். ஈமானுக்கு கூட அல்லாஹ் தஆலா நிர்பந்தம் செய்யல. விரும்பியவர்கள் ஈமான் கொள்ளட்டும், விரும்பியவர்கள் காஃபிராக இருக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப விரும்பினாங்க. எது தெரியுமா? எல்லாரும் முஸ்லிம் ஆயிரணும்னு சொல்லி. நல்ல விருப்பம் தானே, யதார்த்தமான ஒரு பேராசை. தன்னுடைய உம்மத்தில் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னா, அஃஅன்த துக்ரிஹு الناس حتى يكونوا مؤمنين. என்ன நாயகமே, நீங்கள் மக்களை நிர்பந்திக்கிறீர்களா எல்லோரும் முஃமினாக ஆக வேண்டும் என்று? அப்படி நிர்பந்திக்காதீர்கள். அப்போ மதத்தின் பெயரில் கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுதந்திரத்தை பறிக்கவில்லை. மதத்தின் பெயரால் கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா சுதந்திரத்தை பறிக்கவில்லை. அதுபோல துன்யாவிலே ஒருவர் மற்றவருக்கு அடிமை கிடையாது. இவர் எப்படி ஹுர்ரான மனிதரோ, சுதந்திரமான மனிதரோ, அதே போல அவர் நிறத்தால் கருப்பராக இருக்கட்டும், மொழியால் அவர் வேறு ஒரு மொழியை பேசட்டும், இனத்தால் அவர் படுகர் என்று சொல்கிறோமே, ஏதேனும் சாதாரணமான இனம், பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள் என்று சொல்கிறோமே, அவர்களாகவே இருக்கட்டும், அவரவர் சுதந்திரமாக வாழ்வதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. நாம ஒரு கலிமாவை சொல்லியிருக்கோமா இல்லையா? கலிமத்து தௌஹீத், ஏகத்துவ கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். என்ன பொருள் அதற்கு? அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் மனிதர்கள் அடிமை கிடையாது என்கிற ஒரு அறைகூவல், ஒரு தத்துவம் அந்த கலிமத்து தௌஹீதிலேயே ஒளிந்துள்ளது. நாம் அதை எப்படி புரிந்து வைத்துள்ளோம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று அதற்கு நாம் அர்த்தம் கொள்கிறோம். அதன் கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாம் எல்லோரும் அடிமைகள், வேறு யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. இவர் அவரை அடிமைத்தனம் செய்வதோ, அவர் இவரை அடிமைத்தனம் பண்ணுவதோ கூடாது.
ஒரு காலத்தில் இஸ்லாம் தோன்றும் முன்பு முதலாளிமார்கள், எஜமானர்கள் தனக்கு கீழே அடிமைகளை வைத்திருந்தார்கள், அவர்களை வதைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களை ஒரு இயந்திரத்தை போல பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், இஸ்லாம் வந்தது. இஸ்லாம் என்ன சொன்னது தெரியுமா? அமல்களிலே மிகச் சிறந்த அமல் ஃபக்கு ரகபத்தின், அடிமையை உரிமையிடுவது. குர்ஆனில் நீங்க பார்க்கலாம், ஏதேனும் சில குற்றங்களுக்கு பரிகாரத்தை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக இருந்தார். உதாரணமாக, ஒருவர் சத்தியம் செய்தார் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் என்று, பிறகு அவர் செஞ்சிட்டார், சத்தியத்தை முறிச்சிட்டார். இப்ப பேசாம அப்படி போயிடலாமா? மார்க்கம் சொல்லுது, அவர் சத்தியத்தை முறித்ததற்கு 3இல் 1 அவர் செய்ய வேண்டும். அதில் 1 என்ன அப்படின்னா, எடுத்த உடனே ஃபக்கு ரகபத்தின், அடிமையை உரிமையிடுவது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பொருந்தும் இல்லையா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஸ்லாம் வந்த புதுசில அடிமைகள் இருந்தார். நபி அவங்க வந்து அந்த அடிமைகளை உரிமையிடக்கூடிய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் எல்லோரும் சுதந்திரமான நபர்களாகவே மாறிவிட்டார்கள். அப்ப குர்ஆன் நமக்கு அடிமையை உரிமையிடுவதை சிறந்த அமல் என்று ஏன் சொல்லியது? உலகத்தில் மனிதர்களில் ஒருவர் இன்னொரு மனிதருக்கு அடிமை அல்ல. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் ஓதிய அந்த வசனம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடத்திலே நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஃபிர்அவுன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் தெரியுமா? பனி இஸ்ராயல்கள் எல்லோரையுமே அடிமையாக வைத்திருந்தான். பனி இஸ்ராயல்கள் அனைவரையும் அவன் அடிமையாக வைத்திருந்தான். அவனுடைய கோத்திரத்தை சார்ந்த கிபித்திகள் எல்லோரும் எஜமானர்கள், முதலாளிமார்கள். பனி இஸ்ராயல்கள் எல்லோரும் அடிமைகள், பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள் எல்லாரும் அடிமைகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க, ஃபிர்அவுனே, எனக்கும் உனக்குமான ரப்பு ஒருவன். சொல்லிட்டாங்களா? அதற்கு அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன் அரிசில் மஅனா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயலை நீ வந்து சுதந்திரம் கொடுத்து என்னோடு அனுப்பிவிடு, அவர்களை நீ அடிமையாக வைத்திருக்கிறாய், வலா துஅஸிபுஹும், அவர்களை நீ வேதனை செய்யக்கூடாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைத்த வார்த்தை சுதந்திர வேட்கை. அப்படியே வாருங்கள், ஒவ்வொரு நபிமார்கள் காலத்திலேயும் இதே தொடர்ந்து வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் இதுதான் தொடர்ந்தது. அவர்கள் எடுத்த எடுப்பிலே சொன்னார்கள், என்ன தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் நாம் எல்லோரும் சகோதரர்கள். எங்க போச்சு அடிமைத்தனம்? அப்படியே ஒழிந்து போச்சு. என்ன சொன்னாங்க? இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் குறைஷிகளாகிய நாங்கள், அரபு குலத்திலே சிறந்த கோத்திரத்தை சார்ந்த குறைஷிகளாகிய நாங்களும், அரபு அல்லாத அஜமிகள் யாரேனும் இருக்கட்டும், அஜமிகள்லாம் அரபு அல்லாத வெளி பேசக்கூடியவங்க, அதே போல வெள்ளை நிறமல்லாத கருப்பு நிற இனத்தவர்கள் யாரேனும் இருக்கட்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் எல்லோரும் சகோதரர்கள். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தினுடைய அந்த முசாஃபஹாவுக்கும் முஆனகாவுக்கும் தகுதி பெற்றவர்கள், கருப்பு நிறத்தை சார்ந்த. சல்மானுல் ஃபாரிசி என்கிற ஒரு பாரசீக தேசத்தை, ஈரானுடைய நாட்டை சொந்தமாக கொண்ட மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்மானு மின்னா மின் அஹ்லில் பைத், சல்மான் எங்களை சார்ந்தவர், எங்க குடும்பத்தில் ஒருத்தர். ரேஷன் கார்டில் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெயர் இல்லையே தவிர சொன்னார்கள் எங்க குடும்பத்தை சார்ந்தவர் என்று. எங்கோ உள்ளவர், இந்த நாட்டை சார்ந்தவர் கூட அல்ல. யோசித்து பாருங்கள், பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ கலிமாவின் அடிப்படையில், முஸ்லிம்கள் என்கிற அடிப்படையில் அடிமைத்துவத்தை ஒழித்தார்கள். பெருமானாருடைய காலம் முடிந்தது. சஹாபாக்களும் அதே சிந்தனையில் வாழ்ந்தார்கள். மிஸ்ரிலே அம்ர் இப்னுல் ஆஸ் என்கிற நபித்தோழர் கவர்னராக, ஆளுநராக இருக்கிறார். மிஸ்ரிலே பல்வேறு போட்டிகள் நடைபெறும். குதிரை ஓட்ட பந்தயம், குதிரை பந்தயத்தில் அம்ர் இப்னுல் ஆஸுடைய மகனாரை ஒரு சாதாரண குடிமகன் ஜெயித்து விட்டார், மிகைத்து விட்டார், வெற்றி பெற்று விட்டார். இவரால் அதை தாங்க முடியல. நாம ஒரு பெரிய ஒரு அரசருடைய, ஒரு கவர்னருடைய மகன், என்ன இவர் ஜெயிச்சிட்டார் என்று சொல்லி கோபத்தில் அவர் அடிச்சிட்டார். யாரா? அந்த சாதாரணமான ஒரு மனிதரை, அந்த ஊருக்காரனை அடிச்சிட்டார். அவர் பார்த்தாரு, நம்மை அடித்தவர் யாருன்னா கவர்னருடைய மகன். இப்போ நம்ம போய் கவர்னருக்கு முறையிட்டா நமக்கு நீதம் கிடைக்குமோ என்னமோ, நேராக நம்ம மதீனாவுக்கு போயிடலான்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? முறையிட்டாங்க. அவங்க அப்போதான் கலீஃபாவாக இருக்கிறாங்க. உடனே ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்ருக்கு கடிதம் எழுதினார்கள், கவர்னரே, நீங்களும் உங்க மகனும் உடனடியாக மதீனாவுக்கு வர வேண்டும், உங்கள் மீது ஒரு வழக்கு வந்துள்ளது. 2 பேரும் வந்துட்டாங்க. வந்த பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அம்ர் இப்னுல் ஆஸினுடைய கையில் இருந்த சாட்டையை வாங்கி இந்த மனிதரிடத்திலே கொடுத்து, உங்களை அடித்தது போல நீங்களும் அவரை அடியுங்கள் என்று சொன்னார்கள். இதுவெல்லாம் பெரிய மாற்று இல்லை.
அங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க, மத்தா இஸ்தஅபத்துமுன் நாஸ வகத் வலதத்துஹும் உம்மஹாத்துஹும் அஹரார. எல்லா தாய்களும் தன்னுடைய குழந்தைகளை சுதந்திரமான மனிதர்களாக பெற்றெடுக்க நீங்கள் எப்பொழுது அவர்களை அடிமையாக ஆக்கினீர்கள்? எல்லா தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளை சுதந்திரமான மனிதர்களாக பெற்றெடுத்திருக்க நீங்கள் எப்பொழுது அவங்களை அடிமையாக்கினீங்க என்று அந்த அடிமையாக்கினீர்கள் என்ற வார்த்தையில் என்ன சொல்கிறார்கள்? இப்பொழுது நாம் எல்லோரும் சுதந்திரமானவர்கள். அப்போ இஸ்லாத்திற்கும் சுதந்திரத்திற்கும் ஒரு பலமான சம்பந்தம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை ஒரு கஷ்டத்திலிருந்து விடுவிப்பதை சிறந்த அமல் என்று சொன்னார்கள். தன்னையும் தன் தோழர்களையும் 13 ஆண்டுகளாக வதைத்த வாட்டி எடுத்த மக்கத்து காபிர்களை அவர்கள் நல்ல வசமாக சிக்கிய போது கூட, பத்ரிலே கைதிகளாக வந்த போது கூட அவர்களை உரிமையிட்டார்கள். பிணையத்தொகையை வாங்கிவிட்டு உரிமையிட்டார்கள். மக்கா வெற்றி பெற்ற போதே பெரும் பெரும் தலைகள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். நாயகத்திற்கு எதிராக செயல்பட்ட தலைவர்கள் எல்லோரும் பயத்தில் இருக்கிற போது ஒரு வார்த்தை சொன்னார்கள், அன்தும் துலகா, நீங்கள் எல்லோரும் சுதந்திரமானவர்கள். உங்களை நான் என்று வேதனை செய்ய மாட்டேன், உங்களை நான் என்று பழிக்கு பழி வாங்க மாட்டேன் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இஸ்லாம் சுதந்திரம் குறித்து அற்புதமான பல செய்திகளை நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் படியும் ஹதீஸின் படியும் வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தரில் முடிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.